புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ் 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெக் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon and Flipkart. வணக்கம். செய்திச் சுருக்கம். துணை ஜனாதிபதி தேர்தல் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி. ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை தொடர்ந்து துணை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பாரதிய ஜனதாவின் என்டிஏ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது. முதல் நபராக பிரதமர் மோடி தனது ஓட்டை பதிவு செய்தார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, சிவராஜ் சிங் சௌகான், எதிர்க்கட்சித் தலைவர்களான சோனியா, ராகுல், கார்கே உள்ளிட்டோரும் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்தனர். மாலை 3 மணி நிலவரப்படி 96% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. மாலை 5 மணிக்கு ஓட்டுப்பதிவு நிறைவு பெற்றது. ஓட்டுகள் எண்ணும் பணி தீவிரமாக நடந்தது. இந்நிலையில் துணை ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட இண்டி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இதன் மூலம் 152 வாக்குகள் வித்தியாசத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அபார வெற்றி பெற்றார். இமாச்சலுக்கு ரூபாய் 1500 கோடி வெள்ள நிவாரணம் அறிவிப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு. நாட்டின் வடமாநிலங்கள் கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் மாநிலங்களில் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ந்த மேகவெடிப்பால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பல வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் மண்ணில் புதைந்தன. முக்கிய நீர்நிலைகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதில் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகள், கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. ஜூன் இறுதியில் துவங்கிய பருவமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 166 பேர் பலியாகினர். சாலைகள் சேதமடைந்ததில் ஏற்பட்ட வாகன விபத்தால் 154 பேர் பலியாகினர். ஆயிரக்கணக்கான வளர்ப்பு பிராணிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. சாலைகள், குடிநீர் இணைப்புகள், மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. மாநிலம் முழுதும் உள்கட்டமைப்பு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் பொது, தனியார் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்கு கூறினார். இந்த நிலையில் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டளித்த கையோடு டெல்லியிலிருந்து இமாச்சல பிரதேசத்திற்கு புறப்பட்ட பிரதமர் மோடி அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். தொடர்ந்து கங்கராவில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அங்குள்ள கள நிலவரத்தை மக்களிடம் கேட்டறிந்தார். மீட்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட NDRF, SDRF வீரர்களை சந்தித்து பேசிய மோடி அதிகாரிகளை சந்தித்து வெள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் இமாச்சல் கவர்னர் சிவ் பிரதாப் சுக்லா, முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்குவும் பங்கேற்றனர். வெள்ளம், நிலச்சரிவால் கடும் பாதிப்புக்குள்ளான பகுதிகளின் புகைப்படங்கள், சேட்டலைட் படங்கள் மூலம் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இமாச்சல் மக்கள் துயரத்திலிருந்து விடுபடவும் விரைந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் மத்திய அரசு தோளோடு தோள் நிற்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். இதையடுத்து இமாச்சல பிரதேசத்தில் மீட்பு, நிவாரணப் பணிகள், சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை சீரமைக்க 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பிரதமர் மோடி உத்தரவிட்டார். மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பஞ்சாப் செல்லும் மோடி அங்கும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட உள்ளார். பஞ்சாப் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. 1600 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. பஞ்சாபில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் அமிர்தசரஸ், ஜலந்தர், பதிண்டா, பாட்டியாலா, லூதியானா, குர்தாஸ்பூர் உட்பட மாநிலம் முழுதும் வெள்ளத்தில் மிதக்கிறது. முக்கிய நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியதால் கரையோர பகுதிகளில் வசித்த மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் ஆயிரக்கணக்கானோர் அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை 51 பேர் பலியாகியுள்ளனர். லட்சக்கணக்கான ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
அறுவடைக்கு தயாராக இருந்த விளைபொருட்கள் வெள்ளத்தில் மூழ்கி நாசமானதால் காய்கறி, பழங்கள், தானியங்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். போலீஸ், ராணுவம், துணை ராணுவம், NDRF, SDRF தொண்டு அமைப்புகள் என பலர் மீட்பு நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் எந்த பகுதி பாதிக்கப்பட்ட போதும் அந்த மக்களுடன் பஞ்சாப் துணை நின்றது. தற்போது பஞ்சாப் மக்கள் வரலாறு காணாத துயரத்தை சந்திக்கின்றனர். நாடே எங்களுடன் துணை நிற்கும் என நம்புவதாக முதல்வர் பகவந்த் மான் சிங் கூறினார். மழைநீர் தேக்கத்தால் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு வேகமாக பரவி வருகிறது. பஞ்சாப் விரைந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் குழுவினர் மக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து பஞ்சாபுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ட்ரோன்கள் பயன்படுத்தி அங்குள்ள மக்களுக்கு உணவு, மருந்து பொருட்களை அனுப்பும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் முதல்வர் பகவந்த் மான் சிங் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கிருந்து பஞ்சாப் விரைந்தார். ஹெலிகாப்டரில் பயணித்தபடி குர்தாஸ்பூர் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். குர்தாஸ்பூர் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் நிலைமையை கேட்டறிந்தார். தொடர்ந்து NDRF மற்றும் SDRF வீரர்களை சந்தித்தும் அவர்களின் மீட்பு நடவடிக்கைகளை பாராட்டினார். அவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்தார். விவசாயிகள் வெள்ளத்தில் நாசமான பயிர்களை மோடியிடம் காட்டி விளைபொருட்களின் சேதம் குறித்து விளக்கினர். தொடர்ந்து அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பஞ்சாப் வெள்ள பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பஞ்சாபில் மீட்பு, நிவாரணம், புனரமைப்பு பணிகளுக்காக 1600 கோடி ரூபாய் நிவாரண நிதி அளிக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். மழை, வெள்ளம், நிலச்சரிவில் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி, இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும். தாய், தந்தையை இழந்து வாடும் குழந்தைகளின் நலன் காக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நொறுங்கியது நேபாளம், உலகமே பாராத கலவரம். அமைச்சர் டு அதிபர் வீடு வரை மொத்த நாடும் எரியும் அதிர்ச்சி. நேபாளத்தில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட 26 சோசியல் மீடியாக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டின் அரசாங்கம் உத்தரவிட்டது. கொதித்துப்போன இளைஞர்கள் ஒன்று கூடி தலைநகர் காத்மாண்டில் நேற்று போராட்டத்தை ஆரம்பித்தனர். அதில் பயங்கர கலவரம் வெடித்தது. போலீஸ் துப்பாக்கிச்சூடு மற்றும் கலவரத்தால் 20 பேர் இறந்தனர், 250 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் வன்முறை முடியும் என்று அரசு நினைத்தது. ஆனால் 2வது நாளாக இப்போது கற்பனை செய்ய முடியாத அளவு கட்டுக்கடங்காத கலவரம் நடக்கிறது. பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், இதர கட்சியைச் சேர்ந்த தலைவர்களை குறிவைத்து கலவரக்காரர்கள் தாக்குதலை ஆரம்பித்தனர். நிலைமை எல்லை மீறியது. சோசியல் மீடியாக்களுக்கு போட்ட தடையை அரசு வாபஸ் பெற்றது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலகினார். ஆனாலும் கலவரம் கட்டுக்குள் வரவில்லை. மாறாக காத்மாண்டுவை தாண்டியும் பரவ ஆரம்பித்தது. பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் என்று இளைஞர் படை வலியுறுத்தியது. பிரதமரை சந்தித்த ராணுவம், நீங்கள் பதவி விலகாவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும், எனவே ராஜினாமா செய்துவிடுங்கள் என்று அறிவுறுத்தியது. ராணுவ அறிவுரையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆனாலும் இளைஞர்கள் ஆத்திரம் அடங்கவில்லை. பிரதமர் KP சர்மா ஒலிக்கு சொந்தமான பிரைவேட் வீட்டில் ஏறி குதித்த கலவரக்காரர்கள் வீட்டை சூறையாடினர். வீடு முழுதும் தீ வைத்தனர். மொத்த வீடும் கொழுந்துவிட்டு எரிந்தது. போராட்டக்காரர்கள் நேற்று பார்லிமென்ட்டுக்குள் நுழைய முயன்றனர். ஆனால் அது தோல்வியடைந்தது. இன்று கொத்து கொத்தாக உள்ளே புகுந்தனர். பொருட்களை அடித்து நொறுக்கினர். பறந்து விரிந்த பிரம்மாண்ட பார்லிமென்ட் கட்டடத்துக்கும் தீ வைத்ததால் உச்சக்கட்ட பதற்றம் தொற்றியது.
மொத்த பார்லிமென்டும் தபதபவென எரியும் காட்சி வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் கலவரக்காரர்களில் ஒரு கும்பல் சுப்ரீம் கோர்ட்டுக்குள் புகுந்து அங்கும் தீ வைப்பு சம்பவங்களை நடத்தியது. நேபாள நாட்டின் அதிபரான ராம்சந்திர பௌடலின் வீட்டையும் சூறையாடி தீ வைத்தனர். ராஜினாமா செய்த உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகா, அரசின் செய்தி தொடர்பாளரும் தகவல் தொடர்பு அமைச்சருமான பிருத்வி சுப்பா குரங், வெளியுறவு அமைச்சர் அர்ஷு ராணா வீடுகளுக்கும் சிபிஎன் மாவோயிஸ்ட் சென்டர் தலைவர் பிரச்சண்டா, யுஎம்எஸ் தலைவர் மகேஷ் பஸ்னட், நேபாளி காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர், அக்கட்சி நிர்வாகி ககன் தாபா உள்ளிட்டோர் வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. காத்மாண்டுவில் உள்ள நேபாளி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமும் கொழுந்துவிட்டு எரிந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் சூறையாடப்பட்டது. ஆளுங்கட்சி தலைவருக்கு சொந்தமான மிகவும் புகழ்மிக்க ஹில்டன் ஹோட்டல் தீக்கிரையானது. நாட்டின் நிதி அமைச்சரான விஷ்ணு பிரசாத்தை போராட்டக்காரர்கள் துரத்தி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர், வெளியுறவு அமைச்சர் ராணாவுக்கும் அடி விழுந்தது. கலவரக்காரர்களுக்கு நடுவே வீடுகளில் சிக்கிய பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் இறங்கினர். வீடுகளுக்குள் புகுந்து அனைவரையும் ராணுவ ஹெலிகாப்டரில் பத்திரமாக வெளியேற்ற ஆரம்பித்தனர். பாதுகாப்பாக இருக்கும் ராணுவ முகாம் ஒன்றுக்கு அனைவரும் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பிரதமரும் அவரது குடும்பத்தினரும் கூட ராணுவ தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். அவர்கள் அடைக்கலம் கேட்டு துபாய் தப்பிப்போகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் வழியாக பிரதமர், அமைச்சர்கள் எல்லாம் தப்பி ஓடுகிறார்கள் என்று தகவல் பரவியது. இதையடுத்து கலவரக்காரர்கள் குறி அந்த ஏர்போர்ட் பக்கம் திரும்பியது. அனைவரும் ஏர்போர்ட் பக்கம் வாருங்கள், பிரதமர், அமைச்சர்கள் தப்பி ஓட பார்க்கிறார்கள், யாரையும் விடக்கூடாது, ஏர்போர்ட்டுக்கு வெடி வைக்க வேண்டும், பெரிய பெரிய வெடிகள், வெடிமருந்துடன் ஏர்போர்ட் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் தகவல் வேகமாக பரவியது. இதையடுத்து இளைஞர்கள் ஏர்போர்ட் பக்கம் விரைந்தனர். மொத்த ஏர்போர்ட்டையும் ராணுவம் கைப்பற்றியது. பாதுகாப்பு கருதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மொத்த ஏர்போர்ட்டும் மூடப்பட்டது. அங்கு சில இந்திய விமானங்களும் இப்போது சிக்கியிருக்கின்றன. இதற்கிடையே நேபாளத்துக்கு செல்லும் விமானங்களை பல நிறுவனங்கள் ரத்து செய்து வருகின்றன. ஏற்கனவே நம் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசத்திலும் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் வெடித்தது. அங்கும் பிரதமர், அதிபர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டன. ஆனால் அதையெல்லாம் விட மிகப்பெரிய கலவரம் நேபாளத்தில் நடப்பதாக சர்வதேச நிபுணர்கள் சொல்கின்றனர். இன்னும் கலவரம் அடங்காததால் உச்சக்கட்ட பதற்றம் நீடிக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகள் எவ்வளவு? அரசுக்கு இபிஎஸ் கேள்வி. தமிழகத்துக்கு வந்த வெளிநாட்டு முதலீடு குறித்து வெளிப்படையாக ஏன் அறிக்கை வெளியிடுவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 5 முறை வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர் மாநாடு என்று கூறும் தமிழக முதல்வர் ஏன் தமிழகத்துக்கு வந்த வெளிநாட்டு முதலீடு பற்றி வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிடுவதில்லை? எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது? எவ்வளவு முதலீடு பெற்றுள்ளோம்? எவ்வளவு தொழில்கள் துவங்கப்பட்டுள்ளன? எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளன என்பதை தைரியமாக தமிழக தொழில்துறை இணையதளத்திலோ அல்லது தமிழக முதலீட்டு வழிகாட்டி நிறுவனத்தின் இணையதளத்திலோ வெளிப்படையாக ஏன் வெளியிடுவதில்லை? அதை விட்டுவிட்டு எக்ஸ் வலைதளத்தில் தொழில்துறை அமைச்சரும் முதல்வரும் தொடர்ந்து வெற்று விளம்பரம் தேடுவது இந்த அரசு ஒரு பொய் பித்தலாட்ட அரசு என்பதையே உறுதி செய்கிறது. உங்கள் ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்தும், துவங்கப்பட்ட தொழில்கள் குறித்தும், உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்தும் முதல்வர் ஸ்டாலினிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக வெள்ளை அறிக்கை கேட்கிறேன். இனியும் எக்ஸ் வலைதளத்தில் பொய் புரட்டு புள்ளி விவரங்களை அள்ளிவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்றும், தொழில் முதலீடுகள் குறித்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக தற்போதைய நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று ஸ்டாலினை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கோட்டையின் எண்ணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையின் எண்ணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம், செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பு சம்பந்தமா யாரும் பேசிருக்காங்க. யாரு?
இல்ல ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் முன்னிறுத்த கருத்தை யாராவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். மூத்த அமைச்சர் தம்பித்துறை கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. 3 காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கட்சி இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று. முன்முயற்சியாக மாண்புமிகு அருமை செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து. சார் செங்கோட்டையன் போய் நீங்க எப்ப சார் சந்திக்க போறீங்க? செங்கோட்டையன் சொல்லித்தான் போறேன். சார், இப்போ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து உங்களுடைய ஆதரவு எம்பி வந்து ஏற்கனவே இன்றைக்கு மாலை துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற அருமையான திரு சி.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நல்லவர், கண்ணியமானவர், அனைத்து மக்களிடம் அன்பாக பண்பாக பழகக்கூடிய பெருந்தகை என்பதை எனக்கு நல்ல அவருக்கு எனக்கு நல்ல புரிந்திருக்கு. அவர் பெயர் அறிவிக்கப்பட்டவுடனே நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டேன். ஆனால் உடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். கட்டுப்பாட்டை மீறினால் யார் மீதும் நடவடிக்கை பாயும், எச்சரிக்கும் தம்பிதுரை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு ஜனநாயக கட்சியாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய சூழ்நிலையானது ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி நடத்தும் என்று தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த தெளிவுபடுத்திய அடிப்படையில் அவர் தன்னை இப்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார், சூறாவளி சுற்றுப்பயணம். அதில் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியானது செயல்பட்டு வருகிறது. ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, மற்றவர்கள் அப்படி செயல்படுவார்கள் என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன். அதன் வழியில் தான் ஆட்சியும் அமையும். கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இரட்டை இலை சின்னம். இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, தமிழ் மொழி, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவதை தவிர மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பது தான் நான் தெளிவாக சொல்ல முடியும். இன்னும் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, அவருடைய பொறுப்புகள்ல தான் நீக்கிருக்கீங்க. ஒரு கட்சியில உள்ள ஒரு முன்னணி தலைவரையே அவர் கூப்பிட்டு பேசுறது தான் எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வியா இருக்கு. நாங்கள் சொல்றது என்னன்னா, அப்படி கட்டுப்பாடு சொல்படிதான் நடந்துக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் கேட்கணும். நான் கேட்குற ஒரே பதிலுங்க, கட்சியினுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லை, எந்த கட்சியாக இருக்கட்டும். அந்த இன்னைக்கு தன்கர் அவர்கள் பதவி இழந்தாருன்னு எதற்காக காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல் ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது எவராரும் ஜனநாயக நாட்டிலே அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது தான் அவர்கள் கடமையாக இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடு தான் எங்களுக்கு புரட்சித் தலைவர் அண்ணா அவர்களும் அம்மா அவர்களும் எங்களுக்கு தந்த பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது கட்சி தலைமை தெரிந்து அதற்கேற்றாற்ப நடவடிக்கை எடுப்பார்களே தவிர அது நான் கருத்து சொல்வதற்கு நான் சாதாரண தொண்டன், எனக்கு அது பற்றி கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜனநாயகத்தின்படி செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லுங்க. அதே ஜனநாயகத்தின்படி செயல்படுவதனால் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கருத்து ஒன்று எழுந்திருக்கு, கூப்பிட்டு பேசாமல் இருக்கிறாரு இதுவரைக்கும். இல்லைங்க பதில் சொல்லிட்டீங்களா? என்ன பதில் சொல்லுங்க. நீங்கள் சொன்னதை பற்றி
நாங்கள் முன்ன போய் 6 பேர் பேசணும்னு சொன்னார் இல்லை, யாராவது மற்றவங்களே பேசுனாங்களா சொல்லுங்க? மற்ற பேசினான்னு சொன்ன எந்த கருத்துன்னு சொல்கிறீங்க? ஜனநாயகத்தில் நாங்கள் மற்றவர்கள் யாராவது இதை நாங்கள் இப்படி பேசணும் அப்படி பேசணும் பேசியிருக்காங்களா? அதான் இல்லை, அதான் கட்டுப்பாடு என்பது. என்ன பேசுவது என்பது வேறு, அது ஏற்புடையதான்னு அது ஒரு பக்கம் இருக்கும். ஆகவே இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு மற்றவர்களும் ஏதோ பேசினாங்கன்னு செய்தியில் சொல்கிறீங்களே தவிர அது நடந்ததாக இல்லை என்று தெளிவாக அப்பொழுதே அது நீங்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி. ஆபரேஷன் சிந்தூரின் போது 24 மணி நேரம் உழைத்த விஞ்ஞானிகள். டெல்லியில் அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் 52வது தேசிய மேலாண்மை மாநாடு நடந்தது. இதில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேசியதாவது: ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 400க்கும் மேற்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் 24 மணி நேரமும் உழைத்தனர். இந்த நடவடிக்கையின் போது பூமி கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை பயன்படுத்தினோம். இந்த செயல்பாட்டில் அனைத்து செயற்கைக்கோள்களும் சிறப்பாக செயல்பட்டன. விண்வெளி மீது மிகவும் கூர்மையான கவனம் செலுத்தப்பட்டது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் தீர் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளின் திறன்கள் இந்த மோதலில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன. 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்தை அடைவதை நோக்கமாக கொண்ட ககன்யான் திட்டத்திற்கு இஸ்ரோ இதுவரை 7700 சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு இன்னும் 2300 சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்து 2040ஆம் ஆண்டுக்குள் ஒரு இந்திய விண்வெளி வீரரை சந்திரனில் தரையிறக்கும் பணியை பிரதமர் மோடி இஸ்ரோவிடம் ஒப்படைத்துள்ளார் என நாராயணன் பேசினார்.